இந்திய அணி T20 உலகக்கோப்பை தொடருக்கு முன்பாக ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் உள்நாட்டில் வர்ற ஜனவரி 11ஆம் தேதி முதல் விளையாடுறாங்க. ஃபஸ்ட்டு போட்டி 11, 2வது ஜனவரி 14, 3வது ஜனவரி 17ஆம் தேதி நடக்குது. T20 உலகக்கோப்பைக்கு முன்பாக இந்த ஒரே ஒரு சர்வதேச T20 தொடர் மட்டுமே இருக்கிறதுனால இந்திய கிரிக்கெட் நிர்வாகத்திற்கு வீரர்களை தேர்வு செய்வதற்கு மிக முக்கியமான தொடராக இது பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இந்திய தேர்வுக்குழு ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கு இந்திய அணியை அறிவிச்சிருக்காங்க. கேப்டனாக ரோஹித் சர்மா மீண்டும் அதிரடியாக T20 அணிக்கு திரும்பியிருக்காப்புல. இவரோட சேர்த்து இந்திய நட்சத்திர வீரர் விராட் கோலி இந்திய T20 அணிக்கு திரும்பியிருக்கிறாப்புல. பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ருத்ராஜ் இவங்க மூவரும் காயம் காரணமாக இடம் பெறலை. அதே போல் மும்மூர்த்தி பவுலர்களான பும்ரா, சிராஜ், சமிக்கு மீண்டும் ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்குது. ரவீந்திர ஜடேஜா, இஷான் கிஷன், KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகியோர் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இஷான் கிஷனை நீக்கியதால் சஞ்சு சாம்சனுக்கு 2வது விக்கெட் கீப்பராக வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஹர்திக் பாண்டியா இல்லாத காரணத்தினால இன்னொரு ஆல்ரவுண்டரான சிவம் துபே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மேலும் சுழற்பந்து வீச்சாளர்களான வரிசையில் ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாகல் நீக்கப்பட்டதால் அக்சர் படேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ரவி பிஷ்னாய் ஆகியோர் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. தற்பொழுது இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர்களாக ரோஹித் சர்மாவும், ஜெய்ஸ்வால் மற்றும் கில் மூவரும் இருக்கிறாங்க. எனவே ருத்ராஜுக்கு இந்த முறை T20 உலகக்கோப்பை இந்திய அணியில் இடம்பெறுவதே கஷ்டம்தான் நான் நினைக்கிறேன். மேலும் சிவம் துபே மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இருவரும் தற்காலிகமாகவே அணியில் இருக்கிறாங்க. இவங்களோட இடத்துல ஹர்திக் பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாதவ் வந்ததும் இவங்க இடம் காலியாயிரும் தான் நினைக்கிறேன். 2024 வேர்ல்டு கப்லையும் 3 துவக்க ஆட்டக்காரர்கள் இருப்பதால் இஷான் கிஷனுக்கு வேர்ல்டு கப்லேயே வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம்தான். சஞ்சு சாம்சன் 2வது விக்கெட் கீப்பராக உலகக்கோப்பையிலையும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா மற்றும் KL ராகுல் நீக்கம்தான். T20 கிரிக்கெட்டுக்கு ரவீந்திர ஜடேஜா பெரும்பாலும் சரியாக வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இருந்துட்டு வருது. இதற்கு ஏற்றாற்போல் அவருக்கு ஓய்வு கொடுத்து அக்சர் படேல் மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்காப்புல. ராகுலை பொறுத்த வரைக்கும் 2023 T20 வேர்ல்டு கப்பில் சொதப்பினதை யாரும் இன்னும் மறக்கலைன்னு நினைக்கிறேன். அதனால் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குது. இந்த ஆப்கானிஸ்தான் தொடரில் மேபி IPLல் நல்லா ஆடுனா 2024 உலகக்கோப்பையில் KL ராகுலுக்கு இடம் கிடைக்கலாம். ஆப்கான் அணிக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணி ரோஹித் சர்மா, சுப்மான் கில், ஜெய்ஸ்வால், விராட் கோலி, திலக் வர்மா, ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா, சஞ்சு சாம்சன், சிவம் துபே, அக்சர் படேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னோய், குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், முகேஷ் குமார் மற்றும் ஆவேஸ் கான். இதுதான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஆடக்கூடிய 15 பேர் கொண்ட லிஸ்ட்டு. இனி வர அடுத்தடுத்து அப்டேட்களை நம்ம சித்தன் டைரி சேனலில் அப்டேட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. Wonderful shot. Wow! What a way to get to 50. Have a look at this for class. Leg side this time.